அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறேன். ஸோ வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்குள்ளே வேலை துவங்கிக்க வீடியோ ஆரம்பிப்போம். இன்றைக்கி வேலை முடியக்க வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி வேலை. ஸோ ஏதோ கல்யாண விசேஷங்கள் போல இருக்குது. நான் நினைக்க கல்யாண நாள் போலாம் கிடக்கு. அதாவது திங்கக்கிழமை கல்யாண நாள். அப்போ நிறைய ஆர்டர். ஸோ சாரி ப்ளவுஸுகள் ஜீன்ஸுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே இப்போ தான் தச்சு முடிஞ்சு வேலை காப்படியில் போகிறாங்க. ஸோ நேற்றைய தினம் பார்த்துருவியல் பொய்யண்ண கடையிலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தவர். அப்போ இன்றைக்கு அவர் வரையில. ஸோ பொய்யண்ண கடையிலேயும் வேலை இருக்கிற பட்சத்தில் அவர் வரையில. அப்போ நான் திடீரென்று என்னுடைய கடையில், அதாவது ஆரம்ப கடையில் வேலை செய்த ஒரு தம்பி ஒரு ஆள் இப்போ பழையில கல்யாணம் முடிச்சிருக்கிறார். அப்போ அவரை தான் இன்றைக்கு கூப்பிட்டு அவரும் தரிசனம் சேர்ந்தா அன்றைக்கு கொடுப்பு எல்லாத்தையும் தச்சு முடிச்சு தந்தவங்க. உண்மைக்குமே நான் நினைக்கல. ஸோ இன்றைக்கு என்ன மாதிரி போக தெரியலேன்னு சொன்னால் நானே வட்டி தைக்கிறது வெறாக்கள் அளவு எடுக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏதோ கடவுள்கிட்ட ஏற்பாடு மாதிரிக்கு நான் கோல் பண்ண ஐயோடைய அவன் வாரன்னு சொன்னான். அப்போ நிறைய சாரல் ப்ளவுஸ் தச்சு தந்துட்டு போயிருக்கான். பாருங்கள், இதில் எவ்வளோ சாரல் ப்ளவுஸ் குவிச்சிருக்கேன்னு சொல்லி இவ்வளோ சாரல் ப்ளவுஸும் முண்டைக்கு தைக்கப்பட்ட சாரல் ப்ளவுஸ்லாம் அப்போ இன்னும் கிடக்கு. ஸோ நாளைக்கும் வேற சொல்லியிருக்கேன். ஸோ பழையிலேருந்து வர்றேன்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு மணித்தியாலும் பிடிக்கும். அதாவது ஒரு வாகனத்தில் ஒரு ஆட்டோவிலேயோ ஒரு பைக்லேயோ வரேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலும் பிடிக்கும். அப்போ ஆல் டைம் வாகனம்னு சொல்லி ஆட்டோ தான் வச்சுருந்தவர். அப்போ அந்த ஆட்டோவிலான் வந்தவர். இப்போ அந்த ஆட்டோவுக்கும் பெட்ரோல் காசு நான் கொடுத்து தான் பண்ணேன். உண்மைக்கு நான் கேட்ட உடனே அவர் அங்கே தையல் வேலையை விட்டு வேறு வேலையான்னு செய்து கொண்டு இருந்தவர். அப்போ நான் கேட்டதுக்கமே உடனே ஓமன்ட்டு சொல்லி வந்தபடியாக தைச்சதுக்கு மேலால் நான் அங்கேருந்து அவர் பெட்ரோல் காசையும் கொடுத்து தான் பட்டுனான். ஸோ உண்மைக்குமே அது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே தைச்சிட்டு ஒரு கொஞ்சம் காசோட போகல மனசுக்கு கவலையாக இருக்கும். அப்போ அந்த வருஷத்தில் ஆளுக்கு நான் பெட்ரோல் காசை கொடுத்து விட்னான். இப்போ நாளைக்கும் வேற சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நாளைக்கும் அந்த ஓர்டர்கள் தைச்சதில் குறையாக இருக்குது. அதாவது இன்னும் நிறைய உடுப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கும் ஒரு நாளைக்கு தைச்சி தந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அதுக்கு பிறகு வேறு ஓர்டரை சேர்த்து போட்டு நாங்களே தைக்கிறோம். இல்லாட்டி வேறு ஆக்களை பிடிச்சும் தைக்கலாம். ஸோ உண்மைக்குமே பழையிலேருந்து வரேன்னு சொன்னால் கஷ்டம் தானே. இதை நான் கேட்டதுக்காக வந்ததுக்கு உண்மையிலே அவனுக்கு நன்றி. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதுகள் மட்டும் இல்லை, ட்ரௌசர் 3 இருக்குது பாருங்கள். இது மூன்றுமே பலூன் பாக்கெட் ட்ரௌசர். இது நாங்கள் இப்போ எந்த நாடு, ஃப்ரான்ஸுக்கோ. ஸோ வெளியில் இருக்கிற அண்ணாக்கு தான் 6 ட்ரௌசர் தைச்ச நாங்கள். இதில் 3 கிடக்கு பலூன் பாக்கெட் அடித்த ட்ரௌசர் 3 தைச்ச நாங்கள். அதே மாதிரிக்கு இன்னும் 3 ட்ரௌசர் வெளியில் தொங்குது. பாருங்கள், வெளியில் தொங்குது 3 ட்ரௌசர் ஒரு கலரில் அடித்த நாங்கள். அப்போ அவருக்கும் நாளைய தினம் நாங்கள் கொடுத்து விடணும். ஸோ இங்காலே இருக்கிற மாதிரி தான் அங்காலயம் இருக்குது. அவர்கிட்ட ஜீன்ஸுகள் இந்த இருக்குது அங்கால. ஸோ இது அந்த அண்ணாவுடைய ஜீன்ஸுகள்லாம் எதுன்ட்டு சொல்லி தெரியல. நாளைக்கே நீ உள்ளுக்க நம்பரில் பார்த்தா தான் தெரியும். வேறு யாக்கள்ன்ற ஓர்டர் உடுப்புகளும் இருக்குத்தானே. அண்ணா மொத்தமாக 6 ஜீன்ஸ் தைக்க தந்திருந்தவர். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள் அவங்களுடைய அப்பாவுடைய இறுதிச் சடங்குக்காக வந்திருந்தவர். அப்போ வந்திருந்த நேரம் எங்களுடைய வீடியோ பார்க்குறவராம் என்று சொல்லி போட்டு அவங்களுடைய மகனை கூட்டிகிட்டு வந்தவர் 2 ஷோர்ட்ஸ் தைக்க சொல்லி. அப்போ அதுவுமே வெட்டி வச்சிருக்கு. உண்மைக்குமே எத்தனை உறவுகள் எங்களை நேசித்து ஓர்டர்கள் கூட தந்து ஒன்றா இருக்கிறாங்க. உண்மையிலேயே எல்லாருக்குமே என்னுடைய மனம் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் வீடியோ சும்மா கடைகளே இருந்தான் போடுறோம். அதை பார்க்காம வர்ற உறவுகளும் இல்லை. எல்லாருமே எங்களை நேசிக்கிறபடியாக தான் நான் எப்படி வீடியோ போட்டாலும் அதை பார்த்து எனக்கு ஆதரவு தர்றாங்க, நல்லபடியாக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களேக்குள்ள உண்மைக்குமே சரியான சந்தோஷம். மற்றது பார்த்தேன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் கடை துருக்கேக்கே மனம் சரியான ஒரு அப்செட்டோடு தான் திறந்த நாள். என்று சொன்னால் ஒரே டென்ஷன். ஸோ வேலையை அப்படி இருக்குண்டக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே யோசனை. ஏன்னு சொன்னால் கடையில் வேலை செய்கிற எங்களுடைய அக்காவுடைய மகனுக்கு இன்றைய பிறந்த நாள். அப்போ அவர் இன்றைக்கு கடைக்கு லீவ் எடுத்துட்டார். அப்போ ஃபுல்லாக நான் தான் இன்றைய கடையில் பிஸி. ஸோ மதியம் சாப்பிடக்கூட இல்லை சொன்னால் நம்புறீங்களோ தெரியல. வீட்டை போனான். இப்போ வீட்டை போக ஆக்களை காணையில். அப்போ நான் திரும்ப கடைக்கே ஒழிக்கிட்டு வந்துட்டேன். அப்போ மதியம் சாப்பிடக்கூட நேரம் கிடைக்கல. அதே மாதிரி தான் காலமே சாப்பிடல. ஒரு 11 மணி போல் ஒரு சோடாவும் ரோலும் கொண்டு சாப்பிட்னாங்க. அதோடய அப்படியே நிற்கிறேன்.
மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடைக்குள்ளே வந்து வெக்கேன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து தாங்க இல்லாத வெக்க. ஒரு 9 மணியிலேருந்து, அதாவது விடியவள்னு ஒரு 8 மணியிலேருந்து ஒரு 3-4 மணி மட்டும் கடைக்கு நிற்க இல்லாத அளவு வெக்க. சொன்னால் நம்புறீங்களோ தெரியல. இங்கே நான் வந்து கடைக்கு வேலைக்கு வந்த நாள்லேருந்து இங்கே வந்து நான் இதுவரைக்கும் 3 சோடி பெனடோல் போட்டேன். சொன்னால் நம்புறீங்களோ தெரியல, 3 சோடி பெனடோல் போட்டேன். என்ன சொன்னால் அந்த மதிய டைமுக்கு வந்து அப்பா கண்ணு தலைகளெல்லாம் இட்டுச்சு அப்படியே குத்தி கொண்டு வரும், அது தாங்க இயலாது. அப்போ நானும் பார்த்தேன் இது சில உள்ள வருத்தத்தை கொண்டு வரதோ தெரியல. ஏன்னு சொன்னால் சரியான அமுக்க வக்கையாக இருக்குது. மற்ற வேலை செய்கிற படிகளையும் பார்த்தா ஃபேன் அவரவர் கீழே போட்டிருந்தாலும் கூட பாருங்கள், எனக்கு கீழே இதில் ஒரு ஃபேன் இருக்குது. அதே மாதிரி இங்கே இதில் தைக்கிற படி எனக்கு இங்கே ஃபேன் எண்ணிப்பாட்டாக போயிட்டான். சரி அது பரவாயில்ல. இங்கே தைக்கிற படி எனக்கு கீழேயும் வந்து ஒரு ஃபேன் இருக்குது. அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து ஒரு ஃபேன் நான் இதில் போடாத பட்சத்தில் இதில் இந்த ஃப்ரண்ட் படி எனக்கு தைக்கிற கொடுத்தேன் நான். அப்படி இருந்தும் அவங்கள பார்த்தா உண்மைக்குமே வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அப்படி வேர்த்து ஊற்றுப்பட்டு உருத்து போய் இருப்பாங்க. அப்போ அதை பார்க்க சரியான கவலையாக இருந்துச்சு. அப்போ அதுக்கெல்லாம் தீர்வு கட்டும் விதமாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்ட கையாண்டிருக்கேன். உண்மைக்குமே வந்து இதுவரைக்கும் நான் அப்படியான ஒரு இடத்துக்கு இருந்ததே இல்லை. இதுதான் வந்து முதல் முறை. அப்போ நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆடம்பர செலவு தானே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மைக்குமே வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஸோ பாருங்கள், தொண்டை கூட அடைச்சிட்டு 2 அப்படி வெக்கையாக இருக்குது. அப்போ வர்றவங்களும் வந்து கடைகள் ஒரு கொஞ்சம் நேரம் கூட நிற்கிறாங்க இல்லை, உடனே ரங்கி வழியில் ஓடத்தான் பார்க்குறாங்க. தச்சு தவறி நான் கடையை தெருவு கண்டு எங்கேயாவது போனால் அளவெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஃபோன் பண்ணி கேட்க அக்காவை நிற்க சொல்லி நான் உடனே வாரணுன்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தா அந்த அக்கா நிற்க மாட்டேன்னு சொன்னால் வேறு வழியில் போயிட்டு வரணுன்ட்டு போவாங்க. ஆனால் திரும்பி வரவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் புக்கு இதே கொஞ்சம் கூலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் எவ்வளோ நேரம் உண்டாலும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து பார்த்துன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், வெளியில் ஒரு பெரிய ஒரு பார்சல் பெட்டி ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், பெரிய ஒரு பெட்டி பார்சல் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாம் துணியலோ இல்லாட்டி தையல் உபகரணங்களோ வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து என்னுடைய கடைக்கான, அதாவது வந்து எங்களுடைய கடைக்கான ஏசி. முதல் முறையாக ஏசிக்குள்ளே தொழில் செய்ய போன். அப்போ ஒரு ஏசியை நான் வேண்டிட்டேன். ஸோ கடைக்கு வேலை செய்கிறவங்களும் சினப்படக்கூடாது, கடைக்கு வாரவங்களும் சினப்படக்கூடாது. அதே மாதிரிக்கு நானும் விடியலை கடைக்கு வரைக்க சந்தோஷத்தோடையும் சினப்படாமலும் வரணுமென்றதுக்காக ஒரு ஏசி ஒன்றை நாளைக்கு போட்டுவோம்னு சொல்லி போட்டு வேண்டியாச்சு. ஸோ இது வந்து கொம்ப்ரேசர் நினைக்கிறேன். இதுதான் வந்து ஏசி. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடும் என்னடா கடையெல்லாம் வந்து இப்படி குப்பை கஞ்சலாக இருக்குன்னு சொல்லி. உண்மைக்கும் வந்து இன்றைக்கு வேலைன்னு சொன்னால் அனல் பறந்த வேலை, அவன் படியனும் வரையில். இனி வந்து இதை வந்து விடிய ஒதுக்கினா தான் தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பா கஞ்சல் குப்பையை பார்க்கவே பயமாக கிடக்கு எனக்கு சார். எப்படி இருந்த கடையேண்ணா. அப்போ நான் தைக்கிற பணியிட்ட சொன்னேன்னு இப்படி கொமெண்டில் எல்லாம் எங்கள் கடை குப்பையாக இருக்கான்னு சொல்கிறேன். நம்மட்டு சொல்ல தையல் கடையண்டா என்ன குப்பையாக இல்லாமல் இந்த மாவு ரொட்டி இல்லாமல் ஒரு துணியும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி கேட்குறான். ஸோ உண்மைக்கும் வந்து தையல் கடைன்னு சொன்னால் வெட்டு துணியல் வந்து அறம்புறமாக இருக்கும். அதுவும் வேலை ஊன டைமில் வந்து கஞ்சல் குப்பையாக தான் இருக்குது. அதிலே மெயினாக வந்து லேடிஸ் வேலை செய்கிற இடத்துல வந்து கஞ்சல் குப்பை இருந்தே ஆகும். என்னென்னு சொன்னால் நிறைய பொருட்கள் பயன்படுத்துவோம், நிறைய பக்கெட்டுகள் உடைக்க வேண்டி இருக்கும். ஜீன்ஸ் துணி என்று சொன்னால் ஜீன்ஸ் துணியை கொண்டு போட்டு வெட்டுறது தான். இது சாரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தான், சாரி பக்கெட்டை உடைச்சி அதுக்கு இந்த போட்டோ வரும். அப்போ அதுக்குலேருந்து எவ்வளோ கழிவுகள் எல்லாம் பெறும். அதில் அதையுமே வெட்டி போடைகளை கஞ்சல் குப்பையாக தான் பெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது வந்து லைனிங் துணி செட். ஸோ இது வந்து நாளைய தினம் வந்து ஏசி போட்ட போகிறார் அண்ணா. அப்போ ஏசி போட்டுறதுக்காக அதுக்கு இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்க சொன்னவர், இந்த டஸ்ட்டு விழுமாம்னு சொல்லி. என்ன சொன்னால் இதெல்லாம் வந்து ஏசி ஊட்ட போகிறோம். அப்போ நிக்சன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறலாம். ஸோ இன்றைக்கு வந்து என்னுடைய கடை வேலை செய்கிற அப்பா அப்புறம் என்ன அப்போ காவலான் அப்போ கேமரா எல்லாத்தையும் காட்டிவிடும். அப்போ இன்னைக்கு வந்து சரியான சந்தோஷமாக இருக்குது. மற்றது வந்து அணுவாக்களும் தெரியாது. இப்போ தம்பியோடு இருக்கபடியாக வர முடியாத சூழ்நிலை. அப்போ அதை வந்து கோவிக்க இல்லாதானே இயன்றளவுக்கு ஆனால் பிறந்தவன் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் காலம் டொய்ஸாக இருந்து போட்டு இப்போ கஷ்டப்படையக்கான அதுண்ட எஃபெக்ட் எல்லாம் தெரியுது. உண்மைக்கும் வந்து உடம்பை வந்து சரியான இதாக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் தளர்ந்து போக மாட்டோம். அதே மாதிரி வேலை வர்றதை நான் சினக்கவே மாட்டோம். ஒரு வேலையும் திருப்பி விட மாட்டேன். என்ன வேலையாக இருந்தாலும் எடுத்து செய்வேன். அதாவது வந்து சாரி ப்ளவுஸில் வந்து நீங்கள் என்ன டிசைன் காட்டினாலும் அதை வந்து நான் தச்சு தருவேன். எதுக்குமே வந்து பின்னுக்கு நிற்க மாட்டேன். ஸோ இது வந்து பட்டன் எல்லாம் கட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சாரி ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் ஒன்று வச்சுருக்கு பாருங்கள். இந்த லேஸ் வந்து கல்லு லேஸ். அப்போ நேற்று வந்து ஒரு
தம்பி ஒரு எல்லாம் தைக்க வந்திருந்தவர். அப்போ அவர்கிட்ட கொடுத்த நான் இந்த லேஸை வந்து சாரல் ப்ளவுஸுக்கு தையுங்கன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் தையல் மிஷினில் அடிக்கலாமல் கிடக்காம ஊசி உடைக்குதுன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து அவைக்கும் எங்களுக்கும் அப்போ வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பெருத்துறேன் இல்லை, இது வந்து இப்போ நான் மிஷினில் நோமலாக தைச்சேன். ஸோ எந்த ஒரு ஊசியும் உடைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அவர் வந்து இந்த லேஸ் கொடுக்க 2 ஊசி உடைஞ்சது. அதுக்கு பிறகு தான் சொன்னான் இதை நீங்கள் தைக்கவும் நான் பையங்கன்னு சொல்லி போட்டு இப்போ எல்லோரும் போன பிறகு நான் தைக்கிறேன். நான் தைச்சேன் நான் இதுவும் அதே மாதிரிக்கு இதுவும். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடும் என்னடா எல்லாமே வந்து நார்மல் ப்ளவுஸாக தான் இருக்குன்னு சொல்லி. உண்மைக்கு வந்து இப்போத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸுகள் வந்து ஆக கடும் டிசைனாக வந்து இப்போ ஒரு தருமே போடுறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து பிளேனை தான் விரும்புகிறோம். ஸோ அந்த வகையில் எங்களுக்கும் வந்து பெரிய அளவான சந்தோஷம். ஒரு ப்ளவுஸோட மினக்கற நேரம் இப்படி நார்மல் ப்ளவுஸுகள்னு சொன்னால் வேலைக்கு அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக நாங்கள் தைக்க மாட்டோம்ன்றதுக்காக இல்லை. ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்காக தான் நாங்கள் சார் ப்ளவுஸ் தைப்போம். ஸோ அவங்க வருவாங்க, வந்து போட்டு ஐங்கோண கழுத்து வைங்கோ, வட்டை கழுத்து வைங்கோ, முக்கோண கழுத்து வைங்கோ, பானா கழுத்து வைங்கோ என்று சொல்லிக்கலாம். நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்வோம். ஸோ இவங்க வந்து 3 சாப்பு அடிக்க சொன்னவங்க போலேக்கு 3 சாப்பையும் அடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொழுவுறதுக்கு டைமுகள் இல்லை. கட்டாயம் நாளைக்கு எல்லாத்தையும் குக்ஸாக கட்டி போட்டு எல்லாத்தையும் வெளியில் கொழுவுறது தான். மற்றது வந்து அக்காண்ட மகனும் வந்து இன்றைக்கி வராதான் நான் கொஞ்சம் முறுகினான், சாப்பிடக்கூட போயிடலாம் நிலைமையாக போயிட்டுது. ஸோ வேலை விரைக்கான் அதை வந்து நாங்கள் நேசி செய்யணும். ஒரு நாளும் வந்து வேலைக்கு பின்னுக்கு நிற்கக்கூடாது. ஏன்னா நிக்சன் வேலை தான் எங்களை கண்டு பயப்படணும், வேலையை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது ஒரு நாளும். ஏன் சோடா பண்ணவா உனக்கு இந்த நேரம் முட்டுறோம் உண்டு. நார்மல் ப்ளவுஸுகளாக இருந்தாலும் நேற்று தைச்ச சாரல் ப்ளவுஸுகளுக்கே வந்து குக்ஸுகள் கட்டையில் அதுவும் அதில் கிடக்கு. ஸோ ஒவ்வொரு சாரல் ப்ளவுஸுமே வந்து ஒவ்வொரு மாடலில் தைக்கப்பட்டிருக்கு. முக்கால் கை கூடுதலாக வந்து இப்போ இந்த கை தாங்க தைக்கிறேன் சாரல் ப்ளவுஸுக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஆளை வர சொன்னாங்க, நாளைக்கும் வந்து சாரல் ப்ளவுஸ் தைக்க கிடக்குது. இது எல்லாத்தையுமே நீ வந்து குக்ஸ் கட்டுறேன்டா யோசிச்சு பாருங்கள், நான் தான் கட்டணும். இப்போ மற்றது சர்மியக்கா சாரல் ப்ளவுஸ் தைக்க தந்தவா. அப்போ சர்மியக்காவுக்கு வந்து மெயினாக வந்து நான் மறந்து ஓடுன்னு பார்த்து நினச்சேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் நான் வைக்கிறேன். அந்த இதில் வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நாளைக்கு அவுட் அடிக்க கொடுக்கணும். இதை பாருங்கள், பார்க்காம நான் கொடுக்குறதில்ல, எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் கொடுக்குறேன். நான் அப்போ இதை வந்து தைச்சவருடைய மிஷின்லேயே வைப்போம். ஸோ தெரியாது தைக்க அவசரங்களில் ஊசி உடைச்சா சாரி ப்ளவுஸ் அந்த இடத்துல பிஞ்ச மாதிரி போடும். இப்போ அது எல்லாத்தையும் படி அவதானிச்சு தான் தைக்கிறது. ஸோ ஜீன்ஸுகள் ஷர்ட்டுகள் தைக்கிற மாதிரி இல்லை. சாரி ப்ளவுஸ் வந்து சரியான சொப்டான துணி தானே, அதுக்கு வந்து சொப்டான ஆக்கள்லாம் சரி தைக்கிறதுக்கு. முரட்டாக்கில் விட்டால் கட்டஞ்சரி. சரி ஓகே, இதையும் வெப்பம் எல்லாமே வந்து இப்போ இதுதான். மணியல் ஒரு தடவை வந்து கட்டுறையில் எல்லாம் கொக்கு தான். இதுக்கு வந்து நூல்கட்டு வைக்காமல் போயிட்டானே. இது வந்து லைனிங் இல்லை, ப்ளவுஸ் உண்டு. கண்ணறையா இருக்கேனே, ஆனால் அது போடுற சாரி வந்து மறைக்கிறானே. லைனிங் இல்லை, ப்ளவுஸ் போடுற இதுவும் வந்து முக்காக்கை தான். சின்னதாக சுருக்கு வச்சவனும் வைக்கல, உண்டுக்கும் வைக்கலையோ, சின்னதாக சுருக்கு வைக்க சொல்லி கொடுத்தான். ஒன்றுக்கும் வைக்கலையோ. இது வந்து சுருக்கு கை, இது வந்து சர்மியக்காக தைச்ச சுருக்கு கை, பேண்டு கை. ஸோ இது ஓகே. பாப்பம் காணியில் களப்படுத்தி தான் தைச்சு நாங்கள். என்னடா இதுதான் சுருக்கு வைக்கிற. இதுவும் வந்து நாளைக்கு அவுக்கணும், மறந்துட்டேன். நார்மல் சுருக்கண்டு எழுதி விட்டுறான்னு மறந்துட்டார். கேட்டவர் அப்படி இருந்த சுருக்கு கை வைக்கிறது ஒன்று சொல்லி கேட்டு மறந்துட்டார் போலேக்கு. சரி, அப்போ இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். மற்றது வந்து பார்த்தோன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நாங்கள் அயன் பண்ணின இடம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் விடத்தெல்லாம் வந்து அயன் பண்ணி கொண்டு இருந்து நாங்கள் அதாவது வந்து ஒட்டுறது கொள்வது எல்லாமே வந்து விடத்தெல்லாம் வந்து செய்த நாங்கள். இப்போ அதுக்கண்டு சொல்லி மிக்சரை நான் அடித்து கொண்டு வந்துட்டேன். அப்போ இனி வந்து கிசு 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 ஒட்டி கொண்டு போகலாம். அப்போ ஓகே இருக்குமே என்ன. மற்ற சர்மியக்காக்கு இப்போ குக்ஸ் கட்டணும் மழை மண்டு.
என்ன கலர் நூல்? பச்சை. பச்சை பாத்திரம் ஏந்தி வா. வெரி நைஸ் சாங் நிச்சன். அப்போ என்னில் வித்தியாசம் தெரியுதோ நிச்சன்? வேலைகள் களைப்புகள் அப்படி இப்படி எதுவும் தெரியுதோ? குரல் மாற்றங்கள்? உடம்பு ஊதின மாதிரி கிடக்கோ? நித்திரை இல்லாமல் போலடக்கு இடைக்குது மோகம் எல்லாம். நித்திரை கொள்கிற டைம் எல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு தானே. ஆனால் நல்லா இருக்குது, நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது வேலை செய்து கொண்டிருக்க. இப்படியான நேரங்கள் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. போகிறேன் உனக்கு இருக்குது டிசம்பர் மாதம் மழையோ? நல்லா இல்லை, 10 வருஷத்துக்கு இருக்குது தானே விளையாட்டு. 10 வருஷத்துக்கு நீ வருவேன் நினைச்சேன். பட்டனல் குக்ஸல் கட்டி தருவீங்க. எங்களுக்கு அதுதானே வேலை, எங்கள் கடையில் தைய கடை இருக்கு, விடிக்க போய் இருக்கிறது. அப்படிதான் முந்தி வார நீ இப்போ வரையில ஏன்னா வருவியே வந்தியண்டா பெம்பெல்லாம் குக் செய்யும் கம்மலாம் விட்டு காட்டுவோமே. ஏசியும் தானே அப்பா சொல்லவே இல்லை இல்லைண்ணே. சர்மிகா வந்து என்ன பேசிட்டு போகிறான், நான் மறந்து போய் வீடியோ காய்ச்சி கொண்டு வந்துட்டு. அஜோ வந்துட்டாவோ? இல்லை 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 வரையில. சார் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து நுணுக்கம் காணாது. ஆனால் குக்ஸ் கட்டுறதாண்டா வேலை பாடுறேன். குத்தி இதுக்கால குத்தி இழுத்து அப்புறம் மெட்ட கொக்குக்குள்ளே விட்டு எவ்வளோ வேலையேன்னு. எல்லா வேலையும் ஒரு ஆள் செய்தால் இப்படி இருக்கும். யோசிச்சு பண்ணிச்சேன். நீ எங்கே சாமத்தில் இல்லை போகிற? நீ 11 மணிக்கு போவ. இப்படியே நின்றனில் தான் நினைச்சேன் நான். இப்போ வெட்டு ரெண்டாலும் நின்று கொண்டு தான் வெட்டணும். ரத்தம் இல்லை, கால்னா உழைவு சரியான உழைவாக கிடக்கு. புக்ஸை வந்து நல்லா டைமாக கட்டணும். என்ற உடம்பா நாக்கள் வர டக்கண்டு கலட்டிடும். மற்றது வந்து ஒரு ஒரு ஆக்கள் எடுத்திருந்தினம், லண்டனில் இருந்து நேற்றைய தினம். அப்போ எடுத்து வாழ்த்து சொல்லியிருந்தினம். உண்மைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இதைத்தானே தாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துனாங்களாம். இப்படி ஒரு வேலையை நீங்கள் பழகி வச்சு போட்டு வெளிநாட்டுக்கு வாரது கண்டு போடுபட்டு திரிஞ்ச நீங்களாம். உண்மைக்குமே வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற உங்களுக்கு இப்படிலாம் தொழில் தெரியுமென்று தெரிஞ்சிருந்தால் தாங்களே முதல்ல எடுத்துருப்போம்ன்றெல்லாம் சொல்லியிருந்தார். உண்மைக்குமே வந்து சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றது இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். வெளிநாட்டு ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு இனி வந்து கடையில் வந்து நல்ல ஆர்வத்தை காட்டுங்கோ, நல்லபடியாக தைக்கிறீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்து சொல்லியிருந்தார். உண்மைக்குமே வந்து கேட்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அங்களுக்கும் அந்த அம்மாவுக்குமே வந்து உண்மையிலேயே வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த தூரத்தில் எங்களை நேசிக்கிறீங்கன்றதுக்குள்ளே எனக்கு கண்ணே கிளங்குது சில டைமில். வேலைகள் வந்து பழக்கி விடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு வராது என்று சொன்னால் இன்றைக்கும் ஒரு ஆக்கள் வந்த வேல். அதுலேயும் வந்து கேர்ள்ஸ் என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து பழக்கிறதுக்கான சந்தர்ப்பம் துப்புரவாக வராது. பாய்ஸ்ண்டாக கூட எடுத்து நீங்கள் இருந்து பழக்கிற நேரம் பழக்கலாம்னு சொல்லலாம். இது வந்து அப்படி இல்லை. கேர்ள்ஸை வந்து கடையில் கூப்பிட்டு வச்சிருக்கிறன்றது வந்து சொந்த பந்தமாக இருந்தால் வச்சிருக்கலாம், வேறு யாருமா இருந்தால் உண்மைக்குமே வந்து அது வந்து சரியில்லாத வேலை. படிக்கலாம் நிறைய பேர் வருவாங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூடாத பழக்கம். அப்போ தயவு செய்து யாருமே வந்து கடைக்கு வர்றதுக்குன்னு சொல்லி கேர்ள்ஸுகள் யாரும் கேட்காதீங்க. அதையும் இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தாச்சோ பாருங்க, குக்ஸ் காட்டிக்கொண்டு இருக்கேண்ணே. என்ன காய்ச்சலோ? கண்ணெல்லாம் மீங்கி போய் கிடக்கல நித்திரையோ? தனியாக நின்று பாருங்க எவ்வளோ சாரல்
அனு இன்றைக்கு வேற இல்லை அனு டூரிஸ்ட் வேறு இடம் போல இருக்கு இந்த இதுக்கு போய் என்ன ஆகட்ட போல இருக்கு போய் என்ன ஆகட்ட மதியம் வீட்டை சாப்பிட போகிறேன்னு ஒரு தரம் இல்லை தெரியல என்னண்டு எனக்கு தெரிய மாட்டுது போனதும் ஆ சாப்பிடவும் இல்லை இன்றைக்கு மதியம் நான் போயிட்டு அப்படியே கடையிலே வந்துட்டான் அக்கா நம்ம மகன் வரையில இன்றைக்கு என்ன நாளைக்கு விசேஷம் உங்களுக்கு கேக்கு தானே அது என்ன மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்தா சர்டிஃபிகேட் எடுத்தா எடுத்து வச்சிருந்தா நாங்கள் என்னது ஒரு நேரங்களில் கடையில் திறந்து செய்கிறேன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் பிரேம் பண்ணி கொழி விடலாம் இல்லாட்டி வெளிநாடுகள் எங்கேயும் போனால் உதவும் அது அவங்களுக்கு கூட உதவும் அது அதுக்கு தான் சர்டிஃபிகேட் கூட எடுக்கிறது உங்களோட தொழிலில் சர்டிஃபிகேட் இல்லையோ நிக்சன் நீங்கள் எடுத்த நீங்களோ தச்சு விலை மட்டும்தான் மற்ற இதுகளுக்கு பதிவு இல்லை எடுத்த தச்சு வேலையே விட்டுட்டு எழுப்பு கிடக்காதமா ஆமாம் தச்சு விலை தான் சர்டிஃபிகேட் எடுக்கணும் நான் அது செய்யுது இன்றைக்கு ஆக்கள் வேலைக்கு இல்லாமல் பழையிலேருந்து கூப்பிட்டது ஒரு ஆளை இப்போ தான் போகிறானோ பழையக்கு இல்லை போகணும் திரும்ப பைக்கில் வந்து ஆட்டோவில் வந்தவன் ஒருதன் எங்கே ஏரியாங்க இருந்து வந்தபடி தரிசன் வந்தவன் இன்றைக்கும் அவனுக்கு பெட்ரோல் காசு கொடுத்து விட்டது என்ன செய்யற ஓடுற திருப்பி விடக்கூடாதோ லாபத்தை பார்க்காம நோம்பலா செய்கிறேன்னு பார்ப்போம் அது ஈவாக்கள் வந்தாங்கண்டா என்ன ரெண்டு பழகலாம் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கணும் இல்லை விருப்பம் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாதான் எந்த தொழிலையும் விருப்பப்பட்டால் தான் அது பழக்கம் அவங்களுக்கு அம்மா ஜீவா கேட்டோம் ஜீவா வச்சிருக்கு மேல அது இப்போ கடைக்கு ஃபோன் இல்லாமல் வந்தால் வச்சுருக்கலாம் யாரேண்டாலும் ஃபோனோட வந்தால் வச்சுருக்கீங்களா இல்லை இப்போ படிக்கிறதுக்கு ஃபோன் தான் இப்போ சிந்தனை ஃபுல்லாக எல்லாருக்கும் அது அவரே ரெண்டுல எல்லாருக்குமே பொதுவாக இப்போ அப்படித்தான் குழந்தை பிள்ளைகளே ஃபோனோட இருக்குது இந்த மோனிக்கா எல்லாம் ஃபோனோட இருப்பாங்க சாப்பிடுக்க ஃபோன் கொடுப்பாங்க கையில் இப்போ ஸ்கூல் எல்லாரும் மீட்டிங் இல்லை வெய்ய எடுத்து ஃபோன் கொடுக்கக்கூடாது ஓ மற்றது வந்து 11 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள ஃபோன் பாவிச்சா அவையில் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க தாயதப்பனை கொண்டு போட்டோம் பிரச்சனை இல்லை தாயதப்பனை தாரத்தொண்டு நாங்கள் கொடுக்காதே பிள்ளைகள் அடம் பிடிக்குது சாப்பிடாதுகளாம் சாப்பாடு தீத்த வாங்க எடுத்தோன்னா ஃபோன் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்க அது நாங்கள் ஆரம்பத்திலே பழகிட்டோம் அது சும்மா எல்லாரும் சொல்கிறதுனால அப்போ இப்போத்த பிள்ளைகள் ஃபோன் இல்லாட்டி இயங்காதுலாம் அது ஒரு மனசு வராது கொடுக்கத்தான் சொல்லும் நேற்று நான் போகிறேன்னு போயிட்டு அதில் அஜினா அத்தியாக்கள் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ ஏஞ்சம்மா வந்து அவன்கிட்ட ஃபோனை எட்டி பார்த்து கொண்டிருக்குறா அப்போ மனசு கவலை ஆகிட்டு டாக்காண்ட என்கிட்ட ஃபோனை கொடுத்தேன் நான் வச்சு பேரம்மாண்டு அப்படி எல்லாம் விளையாடுது மோனிக்கா விளையாடட்டும் ஆகும் அதிகார் வந்து வேலை கேட்டு வராங்க என்ன நடக்குது இந்த மாதிரி எத்தனை கிளாஸு போறீர்கள் இதெல்லாம் கணக்கை கேட்டு எங்களுக்கு மீட்டிங் நடக்கும் இனி அரெஸ்ட் பண்ண சரிதான் நாக்களை ஸ்ரீலங்கான்றது ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் ஆக்கத்தானே வேணும் க்ளீன் ஸ்ரீலங்கா அம்மா அப்பாவும் சரி கையொருக்கா போட்டு பாருங்க போட்டு பார்க்குறதா ஓ மீனாக இருக்கா போட்டு பாருங்க இந்த கை தான் சொன்னீங்களே இவ்வளோ மட்டும்தான்
சட்டை இதில் என்ன கோணும் சரியா இருக்குல்ல அது சாரி ப்ளவுஸ் வந்து டைட்டாக தான் இருக்கணும் டைட் மற்றது என்ன சாரிக்கிற சாரி அடிக்கணும் என்ன வேண்டியது நீங்களே ஆ தாங்க தாங்க சாரி சாரி கொண்டு வந்தீங்களே இல்லையா இது வந்து கூடுதலாக எல்லாருமே வந்து இப்போ அடிக்கிறவே இல்லை சாரி உடம்பானாக்கள் சாரி எடுத்தும் ஓ மற்றது வந்து சாரியோட வர்ற ப்ளவுஸ் தான் வடிவாக இருக்குமே இதில் இப்போ உள்ளுக்கு மறையிறானே அந்த துணியை எடுத்தாங்க பச்சை துணியை ஓ முதலே சொல்லிக்கலாம் நீங்கள் அடிக்கணும் நான் மாதிரி கரையெல்லாம் அடிச்சு வச்சுட்டேன் சுற்றுக்கு உள்ளால மூட்டினா கொஞ்சம் கூட வரும் உங்களுக்கு பாருங்க ஏசி அதான் இப்பயே நீங்க இப்படி சொல்றீங்க 1 மணி மட்டும் நிக்கலாம் ஓடி திரிஞ்சா அன்றைக்கு இல்ல அங்க மூளைக்கு பரவாயில்ல ஓகே இருக்கும் ரோட்டு போட்டா சரியான ஓகே இருக்கல ஃபேன் போட்டு கூட இருக்கல அதான் நீங்க இந்த கண்ணாடியை விட மற்ற கண்ணாடி தான் போட்டுருக்கோம் நீங்க ஏசி போட்டுருக்கா என்ன கண்ணாடி நிஜமான கண்ணாடி போடுவீங்க கதவு மாதிரி பெரிய மொத்தம் டெம்பர் அது பேங்க் போடலாம்ல போடலாம் இது கடையில் நியாயமான விலையும் பெருமையில எங்கட அப்பான கடையில் அப்படி எடுக்க சொன்னவங்க நாங்க அப்படியே விட்டுட்டோம் அது அப்படியே கிடக்குறாங்க வேண்டான்னு விட்டீங்களோ அது கூட எடுத்து என்ன செய்கிறது யாருக்கும் செகண்ட் ஹேண்டாக கொடுத்துருக்கலாம் கடைக்காரர் கொடுத்துருக்கலாம் யார் போய் கல்லாட்டி இதுக்கெல்லாம் அது ஆட்ட கடை அதப்பா எடுத்து தான் வேலை செய்தவர் சாமான வந்து எடுங்கோன்னு சொன்னேன் எல்லாத்தையும் கண்ணாடி இப்ப வேறு அவ எடுத்து நடக்க கருவாட்டு கடை அவவோட எல்லாம் போட்டு அந்த கடையெல்லாம் அடுக்கிறதுக்கு போய் கேட்டுறான் பெரிய கடை அந்த இவா கருவாட்டு கடை போட்டிருக்கா ஓ அதுவே இந்த அப்பா தான் நம்ம வச்சிருந்தோம் அந்த கடை அதெல்லாம் வேலையும் செய்த வேண்டியதானே அவே வேண்ட கடை தான் வேற வெட்டிட்டு இருக்கா அவே வெட்டுறேன் அதுதானே ஆனால் பெரிய கடை நல்ல வாசமாகவும் இருக்கு அவாக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் ரெண்டு ஒரு மணியோட அங்கே ஒரு ஓ நல்ல மாதிரி தான் ஓடுனது சும்மா சொல்லக்கூடாது நல்ல மாதிரி தான் அங்கேயும் வேலை வந்தது அங்கே வந்து 4-5 பேர் தைக்க போட்டு தைச்ச இடம் இல்லை ஒரு ஆள் 2 பேர் தைக்கலே 4 பேர் தைச்ச அந்த கடையில் அந்த கடை எடுத்து என்ன நோக்கணும் இல்லை அது இப்போ கொடுக்க மாட்டேனா இமாசு இதாக வச்சு கிடக்கோ ஸ்டோராக வச்சு குமரம் பட்டுதோ குமரம் வெள்ளாட போட்டுதோ
தேக்க போயிட்டாங்க அதான் சொல்றேன் அதை கேட்டு பாரு நல்ல கடை ம் அதான் கேட்டு பாருங்க அதை விட்டுட்டாங்க தாங்க. அவர்கள் எடுக்கல போடுறாங்க இந்த மாதிரி உங்களோட அப்பா வச்சுருந்தா இந்த மாதிரி அது இப்போ கருவாட்டுக்கு இங்கே இன்னும் ப்ளவுஸ் இருக்குது நான் கீழே விழுந்துருக்கு நான் கவனிக்கல அவங்க ப்ளவுஸ் முன்னே கிடைச்சது ஓ இன்றைக்கு ஆகலாம் அவங்க என்ன கருவாடு நடத்து அவ்வளோ போய் இது கிடைக்கிறது இல்லாட்டி நான் அந்த கலவரத்தை உங்களுக்கு நான் தந்திருப்பேன் தெரியுமா அந்த கண்டாலே முன்னூறு நான் பார்த்தேன் இந்தா. போய் தாண்டி கொண்டு எவ்வளவு லைனிங் நாங்கள் எடுத்துனாங்களே என்ன 1100 தான் ஆயிரத்தை தாங்கும் ஏன் அது இல்லை ஒன்று பார்க்கக்கூடாது அப்படி இல்லை போலீஸ் விஷயங்களில் தானே இப்போ எனக்கு கடையில கூட விளங்குகையில். ஓ, நான் lining. 300 லைனிங்கோட ஆ அப்போ 200லாம் உங்களுக்கு முதல் நத்த நாட்டு தானே கொடுத்து தைக்கிறேன் ஆ அவர்கிட்ட கூட தைக்க எனக்கு செட் ஆகுது இது உங்களுக்கு ஓகே தானே இப்போ எங்கள்கிட்ட தைச்சது செட் ஆகல போட்டு ஓகேனா ரைட்டா சந்தோஷம் ஓகே ஆகுமா ஓகே ம் ம் போட்டு சரி பார்க்கவே வடிவா தான் கிடக்கு நான் பார்த்தேன் ப்ளவுஸ் எடுத்து பார்க்கவே நீங்க எடுக்கவே வடிவா தான் கிடக்கு அப்போ அப்புறம் என்ன சரியா ஓ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின் ஓப்பன் ப்ளவுஸ் தைச்சு நாங்கள் அதுலேயும் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் பின்னுக்கு வந்து சுருக்கி அடித்தது வந்து பாருங்கள் இது வந்து நாளை குக்ஸை கட்டி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த முன்னுக்கு இப்படி வரும் ஓகே அப்போ நானும் வந்து வீடியோ முடிச்சு போட்டேன் இந்த இதெல்லாம் வந்து குக்ஸ் எல்லாம் கட்டணும் அப்போ நான் வந்து இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்குமே ஏதேனும் உடம்பு தேவை அப்படின்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விளையாட்டுக் கொள்ளுகிறேன் பாய்